அவங்க கிட்ட பண பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. காசு இல்லாத நாம சொன்னா இந்த ஊர் உலகம் நம்புமா? இல்ல காசு வச்சிருக்கிற அவங்க பேசினா நம்புமா? அந்த சிவசங்கரி சொல்றது தானே இந்த ஊர் நம்பும். அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு பொய்ய பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. அது கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? உடனடியா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். டேய், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல கையில காணோம் அவளை பத்தி யோசிங்கடா. அவ எங்க இருக்கான்னு போய் தேடுங்கடா. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடி பார்த்துதான் இருக்கும். கையில பத்தி எந்த தகவலும் தெரியலமா. ஆனா கையிலுக்கு எதுவும் ஆயிருக்காது நான் நம்புறமா. அந்த நம்பிக்கை எல்லார்கிட்டயும் இருக்கட்டும். என்னது இப்படி பேசுற? ஆனா அந்த சிவசங்கரியால தான் கையிலுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சது. யார் என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேமா. அவ மண்டையை உடைச்சு கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். டேய் ஷோ அண்ணே, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவங்க சோஷியல் நெட்வொர்க்க தப்பா யூஸ் பண்ணி தானே நம்ம குடும்பத்துக்கு பிரஷர் மேல பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இத நம்ம இப்படியே விடக்கூடாது. நாமளும் அந்த சோஷியல் மீடியாவை கையில எடுக்கணும். நம்ம சொன்ன இந்த ஊர் உலகம் எங்க கேட்க போகுது? அத்தை சொன்ன மாதிரி பணபலம் உள்ள உங்களுக்கு தான் மரியாதை இங்க. கையிலக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அக்கா காணாம போனதுக்கு அந்த சிவசங்கரி தான் காரணம்னு, அதனாலதான் மூர்த்தி அண்ணா அருவாள் எடுத்து வெட்ட போனாரு. அப்படி யதார்த்தமா நடந்த உண்மையை நம்ம சோஷியல் மீடியால சொல்லலாம். நம்ம தப்பானவங்க இல்லன்னு காமிக்கணும்னு. இல்லன்னா நாளுக்கு நாள் அக்காக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேரு வந்துட்டா இருக்கும். சோஷியல் மீடியா மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு. வாங்க.